உங்களுக்கு அப்பாவு ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னால் இருந்த தனபால் ஆகட்டும், சிஎம் உடைய கண்ணசைவுக்கு ஏற்ற மாதிரியே செயல்படணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இப்போ அங்கிருந்து இப்போ அந்த அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இதுனாலே உடனே அவர் கடகடன் அவருடைய நடவடிக்கையெல்லாம் மாறிடும். அதே மாதிரி தான் அப்பாவும். ஆனால் இவர் வந்து அவர் சிஎம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இல்லை இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க இல்லைங்க உட்காருங்க. கசிவுனா லீக்கேஜ் 3 டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ஆடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அது சிஎம் சொல்லுவார் என்ன லீக்கேஜ்ன்றது. எந்த அமைச்சர் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க எல்லாரும்? எந்த அமைச்சர்கள் மேலே? நீக்கிறோம். வணக்கம் நேயர்களே, அரசியல் எருவும் தொடரில் இன்றைக்கி அறிவாலயம் சேகர் சாரோட இந்த வார நிகழ்வுகள், குறிப்பாக சட்டமன்றத்தில் காரசாரமாக பட்ஜெட்டை ஒட்டிய பட்ஜெட் மீதான விவாதம், இதிலெல்லாம் சார் பங்கேற்றிருக்காரு. அந்த விவரங்கள், உள் விவகாரங்கள், ப்ளஸ்ஸு அமைச்சர்கள் மாற்றம் உண்டா அப்படின்றது, ப்ளஸ்ஸு திமுகவில் என்ன நடக்குது, அதிமுகவில் என்ன நடக்குது, இந்த மாதிரி விவகாரங்கள், உதயநிதி ஸ்டாலின் கைது, அதை ஒட்டி நிகழ்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுவோம், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம சட்டசபை இதில் போயிடலாம். எப்படி இருந்தது சட்டசபை? 3 நாள் தானே நடந்தது. ஆமாம், பட்ஜெட்டு கரெக்டாக தாக்கல் பண்ணார். அன்றைக்கி எல்லாரும் பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க பிரச்சனை வரும்ன்ட்டு. ஆனால் எல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, லைவில் போதணுன்னு எல்லாருமே கொஞ்சம் ஒரு இது இருக்க தான் செய்யுது. திமுக மட்டும் அந்த முதல் நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, பட்ஜெட் ஸ்மூத்தாக முடிஞ்சு. 2வது நாள் திமுக கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க. இந்த விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாங்க, அமைதியாக நடந்தது. 3வது நாள் தான் இந்த காவிரி இஷ்யூ வந்ததுனால தான் அதில் தான் வாக்குவாதம்லாம் இருந்தது, காவிரி. அதுக்கப்புறம் பட்ஜெட் மேலே விவாதம். இப்போ முதல் நாள் இவர் முடிச்சுட்டு ஜெயிலேருந்து அந்த இது பெயில் வாங்கிட்டு வரும்போதே இவர் என்ன பண்ண போகிறார் பாருங்க, உதயநிதி. அது பண்ணால் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆமாம், எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நாளைக்கு வந்தால் பெரிய அளவில் ஏதோ இருக்குன்னு எல்லாருமே அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக பத்திரிகைகள் எல்லாமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. டிவிலையும் சரி, கட்சிக்காரங்களும் சரி, இன்றைக்கி பெரிய அளவில் ஏதோ அசம்பிளியில் இருக்கணும். அது ஏதோ பழைய சிஎம் அவர் வேண்டான்ட்டாராம். எந்த இதுவும் வேண்டாம், அதில் பார்த்தேன் ஒரு இஷ்யூ அடிப்படையில் தான் நம்ம பிரச்சனையை கிளப்பணும், சும்மா வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லை, சைலண்ட். அது முதல்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆச்சரியம் தான் அது. ஏன்னா அவங்க எல்லாம் சைலண்டாக இருக்காங்களே. பட்ஜெட் மேலேயே தகராறு நடக்குமா? பட்ஜெட் வாசிக்கும் நடக்குமா? ஏன் பட்ஜெட் பீரியடில் தான் அந்த ஜெயலலிதா மேடம் இருக்கும்போதில் பட்ஜெட் படிக்கும்போது தானே அடித்தடி தகராறே ஆச்சு. அப்போது அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் படிக்க முன்னால் என்ன பண்ணுவாங்க, இவங்க எழுந்து எதிர்கட்சி அவங்க இதை வந்து இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தான் முதல்ல இதை பேசணும் அப்படின்னா, அப்போ முடியாது, முதல்ல அஜெண்டா இன்னைக்கு பட்ஜெட்டு தான்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கோஷம் போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. இது போன இதில் கவர்மெண்ட்டில் நிறைய நடந்திருக்கு. போன ஆளுநரை வெளிநடப்பு பண்ணிட்டு போனாங்க. ஆளுநடப்பு, அது கவர்னர் அட்ரஸில். ஆமாம், அது மாதிரி பட்ஜெட்டப்பவும் அதே மாதிரி இவங்க இதைத்தான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை பட்ஜெட் அன்னைக்கு இதை படித்த பிறகு தான் மற்றதெல்லாம்பாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக தகராறு வந்து வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா தூக்கி கொண்டு வெளியே போட்டுருவாங்க. இதான் நடக்கும். இந்த தடவை ரொம்ப அமைதியாக பட்ஜெட் இருந்தது. அது ஒரு வித்தியாசமான இதெல்லாம். அது காரணம் எல்லாரும் லைவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைவ் தான் காரணம். லைவ்னா இப்போ எம்எல்ஏங்களுக்கு ஒரு சங்கடம் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஒரு கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படியும் கூட டிஎம்கே சைட்லலாம் பேசியிருந்தாங்க. சபாநாயகர் 2-3 தடவை கூப்பிட்டு அது பேசுறது உங்களுக்கு பேசுறதுன்னா எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சவுண்டாக பேசிக்கிட்டு இதை கவனிக்காமதுக்கெல்லாம் சபாநாயகர் கண்டிச்சார். ஆமாம், சபை நடந்துகிட்டு இருக்குது, ஞாபகம். ஆமாம், அது எப்பவுமே வழக்கமாக இது பண்ணுறது தான். ஒவ்வொரு சபையிலையும் போனதில் கூட அப்படி தான். நீங்கள் முதல்ல சட்ட நிகழ்ச்சிகள் கவனிங்க அப்படிம்பாங்க. அவங்கவுங்க கேட்டுக்கிட்டு அது அவங்க கட்சி, அது வந்து பேசுறதுல தடைன்னு கிடையாது. ஆனால் சபாநாயகர் நீங்கள் நிகழ்ச்சிகளை கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. கொஞ்சம் அமைதியாகிடும். சபாநாயகராக அப்பாவும் இவர் ஜேசிடி எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அப்பாவு ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னால் இருந்த தனபால் ஆகட்டும், சிஎம் உடைய கண்ணசைவுக்கு ஏற்ற மாதிரியே செயல்படணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இப்போ அங்கிருந்து இப்போ அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இதுனாலே உடனே அவர் கடகடன் அவருடைய நடவடிக்கையெல்லாம் மாறிடும். அதே மாதிரி தான் அப்பாவும். ஆனால் இவர் வந்து அவர் சிஎம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக செயல்படுங்கன்ட்டாராம், நடுநிலையாகவே செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காராம். அதனால தான் இவர் வந்து இவராலே அமைச்சர்களே உட்காருங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், பொதுப்பணித்துறை அமைச்சர். ஆமாம், அமைச்சர்களே. அன்னைக்கு கூட ஒரு அமைச்சர், நீங்கள் சும்மா புகழ்ந்துக்கிட்டு இருக்காதுங்க,
சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, விவசாய பட்ஜெட் விவசாய பட்ஜெட்டில் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சில இதெல்லாம் அவருக்கு அதில் கொஞ்சம் நல்ல பேர் தான் அவர். உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து நடுநிலையாக செயல்படுறாரு. டிஎம்கேல எப்படி நினைக்கிறாங்க? டிஎம்கே அப்படி தான் சொல்கிறாங்க. மற்ற இப்போ நேற்று கூட 2-3 நீக்கணும்னு நீக்கிட்டாரு. அந்த இதெல்லாம் வந்து இந்த ஆர்குமெண்ட்டு வாக்குவாதம் நீக்கிடணும்னு நீக்கிட்டாரு. அந்த மாதிரி சில இதெல்லாம் முந்திலாம் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதில் ஒன்றும் கிடையாதுன்றுவாங்க. ஒரே வந்து ஸ்பீக்கர் ரூலிங்னா ஒன்றும் செய்ய முடியாது. இவர் அதை ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி எந்த கட்சினாலும் சரி உடனே ஏற்றுக்கிற, இருங்க வாய்ப்பு தரேன், முடிஞ்ச உடனே வாய்ப்பு தரேன், முடியாதுன்னு சொல்கிறதில்ல. இவ்வளோ பரவாயில்ல, நல்லா கொண்டு போகிறாரு. டைமையும் கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாருல. ஆமாம், டைமும் கொண்டு போகிறாரு. இவரெல்லாம் நம்ம ரகுபதியெல்லாம் முடிக்கிறீங்களா இல்லை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அப்புறமா நீங்கள் நன்றி சொல்லி சீக்கிரம் 2 வரியில நன்றி சொல்லி முடிச்சாங்க. இல்லை அது வழக்கமாக பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்காரு. அப்படி இருந்துமே நேற்று 3 மணிக்கு மேலே ஆகி போச்சு சட்டசபை முடிய. ஏன்னா ஆர்குமெண்ட் நடுவில் வருது இல்லை, அப்போ உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பேசுகிறவங்க, ஏன் டயத்தில் அதெல்லாம் ஆர்குமெண்ட்டை நீங்கள் சேர்க்காதுங்க அப்படிங்கிறாங்க. பட் அவங்க கணக்கில் தான் வரும்னு ஸ்பீக்கர் சொல்லுவார். இது ஒவ்வொரு அதில் பாமக எம்எல்ஏ செஞ்சி எம்எல்ஏ கணேஷ் அவர் தான் மாட்டிக்கிட்டார். ஆமாம், நேற்று பரவாயில்ல, எல்லாமே ஓரளவு நல்லவே இது பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த பாமக சௌமியா நல்லா, அவங்க வேற லெவல் ஸ்பீச் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே பேப்பர் இல்லை. ஆமாம், இல்லை ஏற்கனவே ஒரு இது சொன்னாங்க தெரியுமா, அப்பவும் அதே மாதிரி தான் அவங்க போனதுலேயே நறுக்குன்னு பேசுகிறாங்க. அவள் தான் அவங்கெல்லாம் கூட எனக்கு வாய்ப்பாள் தான். இந்த இவர் ஒரு பேருன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை இது பழையது, அது பழையதா கூட இருக்கட்டுங்க. இந்த காலத்துல ஜென்சி காலத்துல போய் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கணும்னா அப்ப மின்சாரம் தட்டுப்பாடு எல்லாம் பண்ணிருக்கலாமே. டெய்லி மின்னலை முழுங்கி கொப்பளிக்கிறது. இவர் இப்படின்னா மார்க்கண்டேயன் ஈட்டி முனை மார்பில் பாய்ந்தாலும் பிடுங்கி எறிந்து விட்டு ஓடுகின்ற வல்லரசு. மார்க்கண்டே மாறிட்டார்ல, கெஞ்ச விட்டாங்கல்ல. ஆமாம், நேற்று இல்லை அவரு அந்த ஒரு இடையே ஒரு தடவை அவர் பேசும்போது பாரதிதாசன் கவிதையை சொல்லிட்டு, கொலைவாளினை எடடா குடியோர் செயல் அறவேறணும், நான் வாழை எடுக்கிறேன்னு என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடாதுங்க, பாரதிதாசன் சொன்னதை சொன்னேன் அப்படின்ட்டாரு. 2வது வாட்டி நான் வந்து அருள் கூர்ந்தது வந்து மறந்துடுங்க அப்படின்னாரு. ஏன்னா ஸ்பீக்கர் வந்து அதை உரிமை குழுக்கு விட்டார். உரிமை குழுனா அது ஒரு விசாரணை தனியாக நடக்கும். அதுக்கு இவர் போனால் தண்டனையும் கொடுக்கலாம். உரிமைக்குழு எவ்வளோ மாதம் வரை கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? எப்படியும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. அடுத்த செஷன் வருது இல்லை, அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. என்ன தண்டனை கிடைக்கும் அது உரிமைக்குழு முடிவை பொறுத்து தான். சப்போஸ் வந்து இவர் மன்னிப்பு கேட்டார்னு வச்சுங்க, மன்னிச்சிடலாம். சரி இனி இது போல் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுத்தாருன்னா இல்லை இதுக்கு வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை கிரிமினல் நடவடிக்கை கூட பரிந்துரைக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. போகாது. இவர் நேற்று பகிரங்கமாக அருள் கூர்ந்துன்ட்டாரு, அருளுக்கு மனசில் வச்சுக்காதீங்க. ஆமாம், அப்படி இல்லை இப்படி இல்லை, ஸ்பீக்கரை வேற இது பண்ணிட்டார். அது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அந்த அந்த அதுக்கு இதெல்லாம் பண்ணார்ல வீரபாண்டிய கட்டப்பன், அந்த மாதிரி அவர் பையன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து த பிரைன் இஸ் த ஹெட் ஆஃப் தி ஹேண்டு கிண்டுனாரு. அதே மாதிரி தான் இவரும் மனப்பாடம் பண்ணுறது என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. இங்கேருந்து இங்கே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஈட்டியில் பாய்ந்த இதயத்தில் பாய்ந்த ஈட்டியை பிரிங்கி எறிந்து விட்டு போகின்ற வல்லரசு எங்களுடைய தளபதி உதயநிதி கூட நம்ம சேகர் பாபு அப்படின்னுன்றாரு. பேசுதான் பேச்சு எல்லாம் அந்த பேச்சாற்றல் உள்ள இதுதான் அவரு. இதெல்லாம் பேச்சா, இதெல்லாம் 60களில் 70களில் பேசுறது. சரி, அதை எப்போதான் பேசுறது, அதை பேசி காட்டணும்ல. அது ஓகே. ஈட்டி இதயத்தில் பாஞ்சா மனுஷன் செத்து போயிடுவாங்க. எல்லாம் அவெஞ்சர்ஸாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். நமக்கு பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்னு. சினிமாவில் தெலுங்கு படத்திலலாம் காமிப்பாங்க, அப்படி குத்து இங்கேயே சுட்டுருவாங்க, இதயத்தில் குண்டு பாஞ்சா மனுஷன் செத்துருவான். அதுக்கப்புறம் போய் சண்டை போட்டு அப்புறம் போய் சண்டைலாம் போட்டு அப்புறம் சாதாரணமாக வருவார். அதான் ஆங்கில படத்தில் இன்னும் மோசமாக இருக்கும். அவ்வளோ அடிபட்டு லாஸ்ட்டில் அந்த கண்டிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், அந்த ஆம்புலன்ஸில் இவர் உக்காந்துருப்பார், யாராவது வந்து பேசுவாங்க, இவர் அப்படியே கையில் தையல் போட்டு இவர் பேசிகிட்டு இருப்பார். தமிழ் படங்கள்லேயே வந்திருக்கேன் இப்போ. அதான் இப்போ அதை பார்த்து தமிழ் படங்களும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவெஞ்சர்ஸ் தான் நம்ம தலைவர்களாக இருக்காங்க. இல்லை அவருக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி காலையிலேயே கேட்டாங்கல்ல, ஒரு இதுக்கு 2 தண்டனை எப்படி கொடுப்பீங்கன்னு. ஆமாம், அது இல்லை அவர் ஏவா வேலு தான் கேட்டார். இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது இந்த பிரச்சனை. 2வது இது வந்து வெளியில் பேசுனது, சபையில் பேசுனது இல்லை அப்படின்னாரு. பட் ஸ்பீக்கரை குறுக்கிட்டு இது சபையை பற்றி பேசுனது, சபையை பற்றி சபைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்ததுன்னா இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு சிலரும் கூட இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் அதை வந்து உரிமை குழுக்கு அனுப்புகிறேன்னு. அது உரிமை குழுக்கு அனுப்பலாம்.
உரிமைக்குழு மூலமாக தான் பல இதுக்கு தண்டனை. அந்த பழைய ஏற்கனவே எல்லாம் நிறைய அந்த இதுக்கெல்லாம் உரிமைக்குழு தான். செல்வத்தை கூண்டில் எத்தனை போய் நீங்கள் இருந்தீங்களா சட்டசபையில்? முரசொலி செல்வத்தை அன்னைக்கு நான் லேட்டாக தான் போனேன். ம் ஆனால் உடனே இது பண்ணதுக்கு கூண்டு ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சு ம் பண்ணிட்டு வந்தார். ம் அது மாதிரி பழைய தினகரனில் முத்துப்பாண்டியன் ஒரு ஆசிரியர், ம் அவர் ஆனால் கூண்டில் ஏற்றலை, அவர் கொண்டு போயிட்டாங்க. முத்துப்பாண்டி எனக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஓ தின இதழில் அவர் தான் எடிட்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த இது கொண்டு போகல. அதுக்கப்புறம் அதை இது பண்ணிட்டாங்க. ஆனந்த விகடன் பாலசுப்ரமணியம் ஒரு வாட்டி, அவருக்கு ஒரு வாட்டி அவர் தண்டனையே கொடுத்துட்டாங்க, தண்டனை. ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களா? ஆமாம், அந்த மாதிரி சட்டசபைக்கு அதிகாரம் இருக்குது. ம் அதில் முரசொலி செல்வத்துக்கு அதில் கூண்டு ரெடி பண்ணுவோம். எல்லாமே பிஹெச் பாண்டியன் தான். பிஹெச் பாண்டியன் அவர் தான் வானலாவிய ஸ்கை இஸ் மை லிமிட்னாரு. வானலாவிய அதிகாரம். ஆனால் அவர் இந்த 10 எம்எல்ஏ நீக்கிட்டார்ல பதவி. ஆமாம். அப்போ எல்லாரும் கேட்டாங்களா, எம்ஜிஆரே கேட்டாராம், கோர்ட்டுக்கு போனால் வந்து இது பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. கோர்ட்டுக்கு போனால் கூட தலையிடவே முடியாது. ஸ்பீக்கர் முடிவு தான் முடிவு, வானளாவிய அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு பார்த்தா அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அடிபட்டு போச்சு. ஆமாம், பதவி பறி போனது தானே. அதை விட ஒரு வாட்டி எதுக்கோ ஒருத்தருக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தாரு. அப்புறம் ஏதோ தலையிட்டு வேண்டான்னு ஏதோ எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டதுக்குனாங்க, அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. வேற ஒரு வழக்கில் தண்டனை விதிப்பேன் அப்படின்ட்டு தண்டனை கொடுக்க போகிறேன்ட்டார். அதிகாரம் இருக்குது ஸ்பீக்கருக்கு. அவர் எப்படி சபை நடத்துவார்? ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவர் சபை. கொஞ்சம் தான் இந்த மாதிரி உட்காருங்கன்னா உட்காரணும். அது மாதிரி பிடிஆர் அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பிடிஆர் சொன்னா எல்லாரும் கட்டுப்படுவாங்க, ஏன்னா பெரிய மனுஷன். ஆமாம், அவர் உட்காந்துருக்க அந்த இதுவே தாமரைக்கணிலாம் அவ்வளோ தகராறு பண்ணுவார். தாமரைக்கணி உட்கார் அப்படின்பாரு, உட்காந்துருவார் அந்த. ஏன்னா அவரோட இதுக்கு அந்த மரியாதை அந்த மாதிரி அவர் பிஹெச் பாண்டியன் கிட்டத்தட்ட. ஆனால் கொஞ்சம் டாமினேட் பண்ண தான் அவருடைய இதே இருக்கும். உட்காரனா உட்காந்துடணும், அந்த டைம் அதோட முடிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு பெல் அடித்து முடிச்சிடுவார். கலைஞர் வேறு இருந்தார்ல? கலைஞர் இருந்தார். நான் அவர்கிட்ட கொஞ்சம் இதாக இருந்துக்கிடுவார். அந்த இதில் தான் அந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு கொளுத்துனதில் தான் பிரச்சனை ஆகி போச்சு. 22-11 ஆயிடுச்சுல அப்புறமா. ஆமாம், 10 பேர் நிற்கிறதுனால 11 ஆயிடுச்சு. அது கூட இவங்க என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க, பேப்பரை தான் கொளுத்தணும், நகல் தான் அப்படி இப்படின்ட்டு. இருந்தாலும் அது பிரிவு தான் அப்படின்ட்டு ஸ்பீக்கர் இருந்ததில்ல. இப்போ அதனால தான் இப்போ இவங்களும் என்ன சொல்லுங்க, அந்த 7 பேர் ஸ்பீக்கர் தீர்ப்பை வச்சு தான் அதில் கோர்ட்டு முடிவெடுக்கும் அப்படின்னு. கோர்ட்டு அது முடிவெடுக்கும். ஆனால் கோர்ட்டு ஏற்கனவே மகாராஷ்டிரா அந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கட்சி தாவல் பற்றி பேரண்ட் பாடி ஒரு கட்சி புகார் அளிக்குதுன்னா அதே எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால் இவருக்கு அதேமாரி நான் இதான் முடிவு எடுப்பேன்னா அதுவும் அப்படியே வழக்கு நீண்டுக்கிட்டு தான் போகல. அதனால தான் இவங்க தனித்தனியாக லெட்டர் வாங்கினாங்க ஒவ்வொரு எம்எல்ஏட்டையும். என்னுடைய கட்சியினுடைய போக்கில் எனக்கு அதிருப்தி, தலைமையினுடைய முடிவு நான் இது பண்ணி ஏற்றுக்கலை, அதனால் நானாக முடிவெடுத்து சுய முடிவு. அதெல்லாம் அதுக்கப்புறம் இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் ஆதரிச்சு ஓட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எழுதி வாங்கினாரு. ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டாலே கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடுது. அதுக்கு கொறடா இருக்கணும் இருக்க வேணாம்லாம் கணக்கு இல்லை. எந்த கட்சியில் நின்னீங்களோ அந்த கட்சி தலைமை இவங்களை தகுதி நீக்கம் செய்யணும் லெட்டர் கொடுத்தா அதை பரிசீலிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்குது. கொறடாலாம் கணக்கில் வரமாட்டாங்க. இவர் அதில் என்ன கொண்டு வர்றாருன்னா, கொறடா இல்லை, நான் அதை பரிசீலிக்கணும், நான் பார்க்குறேன், அதனால தான் இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு தான் இவர் எடப்பாடிகிட்ட லெட்டர் வாங்குறாரு, அவங்கள்ட்ட விசாரிக்கிறேன்றாரு, அப்படி இழுக்கிறாரு. ஆமாம், இப்போ கூட எடப்பாடியை விசாரிக்கணும்னா அப்புறம் அக்ரி வந்து இல்லை அவர் வரமாட்டாருன்னு கடிதம் மட்டும் ஏதோ கொண்டாந்து கொடுத்தாங்க. நேற்று எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தார்? எடப்பாடிக்கும் சபாநாயகர் எடப்பாடி அதான் இடையில கொஞ்சம் வாக்குவாதம் இருந்தது. சிஎம் கூட ஒரு வாட்டி உதயநிதி பேசுறது கூட ஒரு வாட்டி அவருக்கு பேசுறது தான் வாய்ப்பு கொடுங்களேன்னாரு. சிஎம் எந்திரிச்ச பிறகு எடப்பாடி எந்திரிச்சு எதாவது அப்ஜெக்ட் பண்ணார்ல? இல்லை, அவர் பேசணுன்னாரு அந்த காவிரி இதில் அவர் தீர்மானத்தில் பேசணுன்னாரு. இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாரு. அதில் கொஞ்சம் சின்ன இது இருந்துச்சு. அவர் சிஎம் பேச சொன்னார்ல, அவரை பேச. ஆமாம், சிஎம் அதுக்கப்புறம் பேசணும்னு அவராக பார்த்து இது பண்ணார். ஏன்னா நார்மலாக அந்த இது யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பேசுவாங்க. அந்த பேர் முதல்ல எழுதி கொடுத்துடணும் யார் யார் பேசுவாங்கன்ட்டு. ரொம்ப முக்கியமான இதுனா மட்டும் சிலது அந்த நேரம் ஸ்பீக்கர், அது ஸ்பீக்கருடைய முடிவு தான். அது கொஞ்சம் நேரம் பேச விடலாம், இல்லை 2 நிமிஷத்தில் முடிச்சுக்குங்க, இல்லை பேசுகிற வாய்ப்பு இல்லை, டைம் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி செய்யலாம். அந்த மதுக்கு இது அம்மா உணவகம் சம்மந்தமாக வேலுமணிக்கும் நேருக்கும் என்ன கிளாஷ் ஆச்சு?
இல்லை நாங்கள் அம்மா உணவு நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலுமணி இல்லை அம்மா உணவு சுத்தமாக பராமரிப்பு. அவரும் தாவேக்காக்கு ஆதரவாக தான் ஆமாம், பேசினார். அதாவது இதே இல்லை பராமரிப்பே இல்லை, கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜ் சரியான இது இல்லை அப்படின்னு. இவங்க இல்லை நாங்கள் நடத்தினோம், ஏன்னா அவர் தான் மந்திரி, அதனால அவர் அதை குறிப்பிட்டு சொன்னார். அதில் ஒரு சின்ன. அப்போ அவர் கிடையாதா மந்திரி? யாரு? சேகர் பாபு. சேகர் பாபு வந்து இல்லை, இந்த அம்மா உணவகம் உள்ளாட்சி தானே, கார்பரேஷன் எல்லாம் அவர் தானே. அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கும் போது அந்த மந்திரி எங்கே போனான்னு தெரியல. சென்னைக்கு மட்டும்தான் சேகர். சென்னைக்கு தானங்க நானும் கேட்குறேன். சென்னைக்குன்னா சென்னைக்கு அவங்க கட்சிக்கு. ஆனாலும் அந்த மாநகராட்சியில யார் கண்ட்ரோல் வருது? யார் கண்ட்ரோல்? உள்ளாட்சித்துறை அமைச்சர் கண்ட்ரோல். அவர் எங்கே போனாருன்னு அந்த 13 நாள் போராட்டப்போ எல்லாம் ஹேண்டில் பண்ணி பேரை கெடுத்து விட்டது இவர் தானே, சேகர் பாபு தானே. கேட்டா சென்னைக்கு, அவர் சென்னைக்கு உங்கள் கட்சிக்கு தான், அவர் துறை கிடையாது. அப்படின்னா மாவட்ட வாரியாக துறை பிரிச்சுக்கணும். சென்னை துறை, திருச்சி துறை. உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மந்திரின்னு வச்சிங்களேன். இப்போ அவங்க தான் தலையிடாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஆதவர்ஜுனா இருக்கார், இப்போ உள்ளாட்சித்துறை மந்திரின்னு யாராவது போய் இது பண்ணால் அவருடைய தொகுதி, அவருடைய சென்னை இதுன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம். அது ஓகே, பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவருக்கார கலந்துக்க முடியும்? போக்குவரத்து துறை இருக்குது, இப்போ பார்த்திபன் இருக்காரு, ஆதவர்ஜுனா கூப்பிட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா அப்புறம் ஒரு கவர்மெண்ட் நடக்குது அர்த்தம் இல்லை. அந்த வேலையை தானே இவர் பண்ணாருன்றேன். பேச்சுவார்த்தை இவர் தான் நடத்தினார் போராட்டத்தில். அதை தான் சொல்கிறேன். சரி நீயே பார்த்துக்கப்பான்றாரு. அவர் அதான் பண்ணிட்டாரு, நீயே பார்த்துக்கோ. ஏன்னா வில்லங்க இன்னைக்கு அதனால தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு அம்மா உலகத்தை பற்றி சேகர் பாபுல சொல்லணும். அப்படி பார்த்தா அப்போவும் நேரு சொன்னதை இவங்க சரியாக டேக்கிள் பண்ண தெரியல. தாவேக்காக்கு நாங்கள் நல்லா செலவு பண்ணோம், செலவு பண்ணாமல் கணக்கு எழுத முடியுமான்னு கேட்டார். ஆமாம், செலவு பண்ணாமல் நீங்கள் கணக்கு எழுதுகிற ஆள் தானேன்னு யாரும் அங்கேருந்து சொல்லலை. சொல்லியிருந்தா இன்னும் நல்லா ஒரு உற்சாகமாக போயிருக்கும். என்னமோ தெரில, அந்த அனுபவ குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா துறையும் மினிஸ்டர் முதலமைச்சர் கையில் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நேற்று அந்த புசியானந்த் கூட நல்லா பேசினார். அவரு திடீர்னு கோல் அடிக்க ஆரம்பிச்சார், திடீர்னு பேட் களத்தில் இறங்கினாரு. அவரு பாதி அது மாதிரி 3% கமிஷன் இவர் ரகுபதி சொன்ன உடனே ஆதாரம் தான் சொல்லுங்க, அதான் தான் சொல்லுங்க, பில்லு காமிங்க, எங்க தலைவர் பழைய நினைப்பில் சொல்றீங்க அப்படிலாம் சொன்னாரு. கொஞ்சம் அதாவது சில பேட்ஸ்மேனுங்க ஆட மாட்டாங்கன்னா திடீர்னு இறங்கி ஒரு 30-40 ரன் அடிச்சிருவாங்க. மாதிரி மரிய வில்சன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவரே நேற்று பரவாயில்ல. ஆமாம், எல்லாம் எழுந்த ஒரே அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நீங்கள் லீக்கேஜ்னு 2 கசிவுன்னு வருது. அது என்ன கசிவுன்னு வருது? என்னென்னா கசிவுனா லீக்கேஜ். 3 டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் ஆடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அது சிஎம் சொல்லுவார் என்ன லீக்கேஜ்ன்றது சொல்லுவார். இல்லை நான் பார்த்த காலம் ஒன்று சட்டசபை. நீங்கள் அப்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து. நான் இடையில் சில ஆண்டுகள் திமுகனா டெரரு, திமுகனா அப்படி ஓட விடும் அப்படின்னா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி தான் அதிகமாக இருந்தது. கசிவு பற்றி கேட்டு அதுக்கு அவர் இருங்க நான் வரோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போட்டு அடிச்சு கூல்ன்றாரு, ரிலாக்ஸ். அவர் அதில் கொஞ்சம் இதாகிட்டாங்க எல்லாரும். ஏன்னா இந்த ஆள் அவருக்கு ரொம்ப இதே பண்ணல, ரொம்ப காமாக அவர் வாட்டுக்கு எழுந்து. ஆனால் அவர் சபாநாயகரை பார்த்து பேசாமல் அது ஒரு பிரச்சனை. அது பொதுவாக சட்டமன்ற மரபுனா ஸ்பீக்கரை பார்த்து தான் பேசணும். எல்லாமே ஸ்பீக்கர்கிட்ட தான் முறையிடுற மாதிரி பேசணும். ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது, நேருக்கு நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசிக்கிறதான். பட் விதிப்படி பார்த்தா அப்படி தான் பேசுவார். இல்லை அவர் பெல்லு தட்டிக்கிட்டே இருக்காரு அவருக்கா. அப்புறமா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது தாவேக்கா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. அந்த மீட்டிங்லாம் நடந்தது அன்றைக்கி. அப்போயே சொன்னாங்களாம், ஒவ்வொருத்தரும் உங்கள் துறையை பற்றி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் உடனே பதில் சொல்லணும், நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க, உடனுக்குடனே பதில் கொடுத்துடணும், பதில் கொடுக்காம இருக்கக்கூடாது. அந்த சரத்குமார் கூட நான் தெரிஞ்சிச்சு. ஆமாம், எல்லாமே அந்த இதில் சம்மந்தமாக டக்குன்னு பதில் கொடுத்தாகணும்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சம் தயாராகவே இருக்காங்க. அதேமாதிரி அன்றைக்கி அந்த நாளில் பெரிய அளவில் தகராறு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி வந்தால் சிஎம் கிட்ட எனக்கு என்னென்னா, அவர் இந்த சவால் விட்டது, இவர்கள் வெளியே நேற்று கூட வெளியில் பில்டப் பண்ணுறாங்க. ஆதவ உதயநிதி ஓட விட்டார், விஜயை ஓட விட்டாருன்னு. எனக்கு இன்னமும் நான் நேரில் பார்க்கும்போது இவங்க தான் அவரை ஓட விட்ட மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் இது இல்லை. இன்னொன்று இவர் சவால் விட்டு போனார், கேள்வியோடு வருவேன் இருந்துங்கன்னு. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எழுதி வச்சதை படிச்சுக்கிட்டு இருக்காரு, மேடையில் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு. இல்லை, உதயநிதி என்ன செஞ்சார், காவிரி சம்பந்தமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாரு. இப்போ அது மேலே தான் பேச முடியும். அவர் அந்த அது என்னது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதே தான் அவங்க திரும்ப இது பண்ணாங்க. அதை இவர் கண்டுக்கிட்டு, இவர் ஏற்கனவே பேசியாச்சு, ஏற்கனவே அந்த தீர்மானங்கள் போட்டாங்கல்ல காவிரி சம்மந்தமாக, அதிலே எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் பேசி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தேவையில்லைன்றது இவங்களுடைய நிலைப்பாடு.
பட் கூட்டியாக இப்போ நேற்று கூட அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்களான்னு கேட்டார். அது தப்பான விஷயம்ல அது. கேட்டிருக்க வேண்டிய அந்த இடத்துல இல்லை. அது இருந்தாலும் இவர் என்ன சொன்ன அப்புறம் வந்து அதுக்கு ஒரு டிமாண்டு எப்படி துரைமுருகன் ஒரு அறிக்கை விட்டார். நீங்கள் எம்எல்ஏ அந்த காவிரி சம்மந்தமாக அனைத்து கட்சியும் கூட்டினா நாங்கள் அதில் கலந்துப்போன மாதிரி ஒரு நிபந்தனை போட்டாங்க. கூட்டலே கடைசியில் இன்றைக்கி கலந்துகளை புறக்கணிக்கிறோன்ட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இல்லை, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுன்றதை எல்லாரும் வலியுறுத்துறாங்க. இவங்க ஏன் கூட்டாமல் இருக்காங்கன்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, லாபம் தான் அது. இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறார் அவர், நிர்மல்குமாரே விளக்கம் சொன்னார். ஏற்கனவே நம்ம இதுக்கு இதே பிரச்சனைக்கு தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லா கட்சியும் பேசியாச்சு, எல்லாம் விவாதித்து தீர்மானம் நடுவர் மன்றத்துக்கு தனியாக ஒன்று போடணும், தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. திரும்ப அனைத்து கட்சி கூட இப்போ தேவையில்லை. தண்ணி அதுக்கு அதே எப்படி தண்ணி திறந்து வருது? அது வேற. அது வருது, எங்கே வருது? வந்துக்கிட்டு இருக்குல்ல. அது தவறான தகவல். அப்படி உபரி நீர்ன்றது ஓகே, நிர்மல்குமாரும் அப்படி சொல்ல. என்ன விஷயம்னா, தண்ணி வந்து வரதுக்கு காரணம் மழை பெய்யறதுனால வருது. அதுவும் கபினி அணையிலேருந்து தான் வருது. கரெக்டுங்க. நீங்கள் கிருஷ்ணராஜ் சாகர்லேருந்து 4.5 டிஎம்சி திறந்து விடணுன்னு ஆணையம் உத்தரவு. நாங்கள் திறந்து விட மாட்டோம், மேல்முறையீடு போவோம்னு இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த மேகதாட்டு பிரச்சனைக்கான அந்த தனி தீர்மானத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, இதை ஒட்டி தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது கூட கூட்ட மாட்டேன்ற பார்வை. கூட்டினா தாவகைக்கு தான் லாபம். ஏன் தெரியுமா? கூட்டினாங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கலந்துக்க மாட்டாங்க. திமுக இதே மாதிரி தான். ஆமாம், அதில் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க கூட்ட மாட்டேங்கிறாங்க. கூட்டாத வரைக்கும் கூட்டலையான்னு கேட்பாங்க. அது கூட்டினா வரமாட்டாங்க. பொதுவாக அவசியம் இல்லைன்னு இவங்களுடைய நிலைப்பாடு. கூட்டினா என்ன சொல்லியிருப்பாங்க கரெக்டாக சொல்லுங்க. நீங்கள் திமுக ஏதாவது ஒரு குறைப்பா என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லிட்டா, நீங்கள் மன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஏன் டெல்லிக்கு போய் பிரதிநிதிகளை அனுப்பி கொடுக்கல? அதை கொடுத்தா நாங்கள் அனைத்து கட்சி கொடுத்துருவோம். இதுதான் நான் கரெக்டாக. நீங்கள் காவிரி பிரச்சனை எங்கே தீர்மானம் போட்டு பிரதமர்கிட்டே போய் சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கு இல்லைங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. அரசியலில் சில நடைமுறைகள் இருக்குது. நம்ம ஒற்றுமையை காட்டுறது, நம்முடைய எதிர்ப்பை காட்டுறது. ஏன் நம்ம சித்தாராமையா அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா இங்கே நம்ம ஏன் அலறோம்? அவர் பாருங்கள், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு, பிஜேபிலாம் கலந்துக்குதுன்னு. ஏன்னா அந்த இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து ஏற்கனவே நம்ம அனைத்து கட்சி வச்சு பேசிட்டோம், அதனால தேவையில்லைன்னு இவங்க. அது வந்து மேகதாட்டுக்கான தீர்மானம். இது காவிரியில் நீர் விடாது. அதுக்கப்புறம் வந்த டெவலப்மெண்ட்டு. இன்மேலும் ஆணைய முடிவை அவங்க ஏன் அமுல்படுத்த மாட்டேங்கிறாங்க? அதை அமுல்படுத்த சொல்லுங்க. பாருங்க, இந்த ஒரு வாரம் திறந்த விட்டுட்டு கரெக்டாக அந்த டிஎம்சி இப்போ தண்ணி முடிஞ்சு போச்சுங்க. இதான் வழக்கமாக அவங்க பண்ணுறது. இப்போ முடியாது, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு விட்டுருவாங்க. கடைசியில் போன வாட்டி சொல்லிட்டாங்க தெரியுமா, 400 டிஎம்சி விட்டுருக்கோம்னாங்க போன தடவை. 400 டிஎம்சி விட்டு தான் ஆகணும். அது என்ன 2-3 வகை இருக்குது. வழக்கமான நடைமுறை 172 டிஎம்சி. மழை பெய்யுது, அதனால் வர்ற இதெல்லாம் சேர்த்தா 400க்கு மேலே விட்டு தான் ஆகணும். ஆமாம், அது நடைமுறை. அது கடைசியில் கடலுக்கு போயிடும், நிறையா அதில் வீணாகுதுன்னு வச்சுங்க. சொல்கிறேன், அதாவது இந்த காவிரி பிரச்சனை வருஷம் இதே மாதிரி தான் ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லா கட்சி, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதே தான், தலைவலி தான். இப்போ இங்கேயும் அங்கேயும் பிஜேபி இருக்கும்போது இதே நிலவரம், காங்கிரஸ் இருக்கும்போது அதே தான். இந்த பட்ஜெட்டில் காவிரி, குண்டாறு, கோதாவரி இணைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவாக எடுத்திருக்காரு. ஆமாம், அது யாருமே ஆளுங்கட்சியிலையும் யாரும் பெருசாக அதை பேச மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியும் அதை பற்றி சௌமியாவோ மற்றவங்க கூட கொஞ்சம் விரிவாக பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே பேச. கூட சிஎம் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் பிஎம், விரைவுபடுத்துங்கன்னு. விரைவுபடுத்தினா நல்ல முயற்சி தான். அதான் சொல்கிறேன், பிரச்சனை தீர்ந்துடும். வீணாகிற தண்ணி இல்லை, ஏடிஎம்கே பீரியடில் அதை இது பண்ணாங்க. ஆமாம், காவிரி கோதாவரி இணைப்பு கொஞ்சம் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு அணை கட்டணும்னா அந்த நிலம் தான் பெரிய பிரச்சனை. அணை கட்டுறதில்ல, இது வந்து இணைப்பு தானே. இணைப்பு தான், இணைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணுன்றாங்க. ஆமாம், நிலங்களை கையப்படுத்தணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எப்பாவது இதில் ஆரம்பிச்சு தானே ஆகணும். ஒரு முடிவுன்றது, ஒரு செயல் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு தானே ஆகணும். கிருஷ்ணா தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலை அதிகமாக போட்டது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் தான். ஆமாம், தங்க நாற்கர சாலைன்றது உட்பட அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ரோடு போகிறதுக்கு நிலங்களை கையகப்படுத்தும் போது நீங்கள் நீர்வழி பாதை, இன்னொன்று அது நீர்வழி பாதையாக மாறும். உங்களுக்கு ஆந்திரா, கோதாவரி, குண்டாறு இதெல்லாம் இணைக்கிறீங்க வச்சு, காவிரிலாம் நீங்கள் ஆந்திராவிலேருந்து பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனே பண்ணலாம். இல்லை, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் ஏன்னுட்டா, நீங்கள் 8 வழி பாதையோ 10 வழி பாதையோ போட்டிங்கன்னா டோல் போட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவாங்க. இதுக்கும் டோல் போடலாங்க. நீங்கள் நீர்வழி பாதையாக மாற்றி அது வேண்டாம், டோல் போடலாம், செய்யலாம். அது வந்து மின்சாரம் தயாரிக்கலாம், எவ்வளோ திட்டத்தை நிறைவேற்றணும். ரெண்டாவது அது பேச்சளவில் தான். இன்னொன்று, விவசாய நிலங்கள் அதிகமாக, பாசன பகுதிகள் அதிகமாகும்ல, அது நல்லது தானே. குஜராத்தில் அப்படி பண்ணாங்கப்பாங்க, இன்டரா உள்ளுக்குள்ளே அந்த மாநிலம். இங்கேயும் காவிரிக்கு கடலில் கலக்கிறதுக்கு மேட்டூரில் வந்து
கடலில் கலக்கிற வரையும் கிட்டத்தட்ட 8 தடுப்பணைகள் இருக்குது. இன்னும் 2-3 பண்ணணும். இந்த தடுப்பணைகள் இல்லாமல் கிளை இது மாதிரி பிரித்து விட்டாங்கன்னா இந்த மாதிரி டைமில் அது உதவும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருந்தாலே நேரம் தடுப்பணைகள்லாம் ஓரளவு இந்த ஒரு 10-20 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கலாம். எங்கே திமுகவை தான் கேட்கணும். இல்லை, அண்ணா திமுகவுக்கும் பங்கு இருக்குது, 2 பேருக்கும். அண்ணா திமுகவாவது குடிமராமத்து பணிகள்னு அவர் பீரியடில் ரொம்ப எடப்பாடி தான் கொண்டாந்தாரு. எடப்பாடி அதை பீரியட் தான் சொல்கிறேன். அவராவது 4 வருஷத்தில் எவ்வளோ பண்ணார். இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிக்கே அந்த வண்டல் மண் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை செக்ட மாதிரி காவிரி ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர்களுடைய ஃபெயிலியர் திட்டத்தை அவங்க பாஸ் பண்ணி விட்டாங்களே. வீராணம், சென்னைக்கு குடிநீர் வீராணம், புதிய வீராணம். கலைஞருக்கு பேர் கேட்டது அதுதானே, வீராணம் ஊழல். அந்த பைப்புலாம் அதில் அந்த நேரம் அந்த சட்டசபையில் ஆர்குமெண்ட் நடக்கிறப்ப எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் உள்ள தண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப சீரியஸாக சொன்னார். தண்ணி கொண்டு வருவோம் இந்த அம்மா, அதெல்லாம் முடியாது, கொண்டு வருவோம், வராது, வரும், இப்படியே ஆர்குமெண்ட் இருந்தது. எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்த்தா அப்புறம் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதான் ஜெயலலிதா. ஆனால் இன்றைக்கி சென்னைக்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் அது. அது மாதிரி இந்த கிருஷ்ணா தண்ணி 2 இல்லைன்னா சென்னைக்கு தான் இன்றைக்கி ரொம்ப மோசம். அது எம்ஜிஆருடைய நட்புடைய அடிப்படையில் அதை நிறைவேற்றினார். அதுவும் ஆமாம், கிருஷ்ணாரு எப்போவுமே. இன்னொன்று அதில் ஆந்திராவுக்கு லாபம். கிருஷ்ணா நீதை திறந்து விட்றாங்கல்ல, நமக்கு 2 டிஎம்சி தான், அவங்க மீதி ஒரு 4 டிஎம்சி 5 டிஎம்சி திறந்தோம். வர்ற வழியில் அந்த கிருஷ்ணா அந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து பாசனத்துக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அவருக்கு கலைஞர் அந்த சாய்பாபாட்ட கொஞ்சம் பணம் வாங்கி அந்த இதெல்லாம் கொஞ்சம் திட்டத்தங்களை உதவி, அது ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. பட் இந்த அம்மாவும் அதுக்கு இது பண்ணாங்க. அவங்க மொத்தத்தில் அந்த கிருஷ்ணா தண்ணி அது ஜீவநிதின்னு நினைக்கிறேன், அது வற்றாத நிதி. அதனால் தண்ணி அந்த வந்துக்கிட்டே இருக்கு. காவிரி அப்படி கிடையாது. அப்பப்போ நமக்கு தானே பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை. அது மாதிரி காவிரி நிறைஞ்சதான் உங்களுக்கு வந்து மேட்டூர் வந்து மேட்டூர்லேருந்து தான் வீராணம் வருது. வீராணம் ஏரியிலேருந்து திருப்பி இங்கே வருது. அதனால் காவிரி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆதாரமாக இருக்குது. நேற்று சட்டசபையில் ஆதவ அர்ஜுனா உதயநிதி, முதல்ல சிஎம் உதயநிதி முட்டுச்சு. உதயநிதி பேசும்பொழுது திரும்ப திரும்ப அந்த மேடை பேச்சு மாதிரியே போய்கிட்டு இருக்கப்போ சபாநாயகர் கட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் நிறுத்திடுவேன்ட்டார். நிறுத்திடுவோம், வேற யாருக்கு பேச வாய்ப்பு கொடுப்போன்னு. ஒரு எதிர்கட்சி தலைவர் பாயிண்ட்டு ஏன் வாங்கினா ஏன் வர முடியல அவரால்? சிலர் வந்து அது இதெல்லாம் நம்ம சொல்லிடணும்னு நினைப்பாங்க. அதை வந்து சிலர் அதை மாற்றிக்கிட்டு அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தருடைய பாணி தான் அதை சொல்லணும். அது அவர் அதை எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாரு. அதில் தான் வாக்குவாதம் வந்து கடைசியில் சிஎம் கூட சொன்னார் தெரியுமா, பேப்பர் படித்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது கரெக்டாக கவுண்டர் கொடுத்துட்டாங்க. இவர் கேட்டது குறுவை சாகுபடி தொகுப்பு, அவர் வறட்சி நிவாரணன்றாரு. ஆனால் கிட்டத்தட்ட நிவாரணம், வறட்சி நிவாரணம். அப்புறம் இவர் செங்கோட்டையன் சொல்லி முடிச்சிட்டாரு, செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு தான். அதுக்கப்புறம் தான் அது இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் எப்படி எதிர்கட்சி தலைவர்கிட்ட குறுவை சாகுபடி அவர் சிஎம் இது பண்ணது குறுவை சாகுபடி தொகுப்பு தான் அவர் கொடுத்தாரு. வறட்சினா இவங்க அந்த கம்ப்ளீட் இந்த டெல்டா மாவட்டம் பூராத்துக்கும் இப்போ கூட வறட்சி நிவாரணம் அந்த டேட் வரைக்கும் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்கன்றது கூட தெரியாமல் இருக்க ஆட்சி பண்ண கணக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது அந்த அளவுக்கு பெரிய அளவில் என்ன அதை வறட்சின்னு அந்த அளவுக்கு இன்னும் இதாகலை, அது சாகுபடி பாதிச்சிருக்கு. ஆமாம், அது உண்மைதான். அதே மாதிரி அது ஒரு வாக்குவாதம் ஆச்சு. அதே மாதிரி ஏன் ஆதவ திடீர்னு ப்ரொவோக் ஆனார்? லாட்ரின்னு கத்துனாங்களா? அந்த பார்ட்டி ஃபண்டு இதுன உடனே லாட்ரி அந்த இதுன்னு. பட் அதை ஸ்பீக்கர் நிறுத்தி வச்சார். அந்த அதுக்கப்புறம் அதை அவைக்கு ஒரு ஏற்றிக்கலாமா வேண்டாம்ன்றது அப்புறம் முடிவு பண்ணலான்னாரு. அதனால தான் அது சரியாக அதை இதாகலை. அதில் உஷாராக ஓபிஎஸ் தான் அந்த கேள்வியை போட்டார். அந்த இதை மற்ற யாருக்கும் அந்த நாலேஜ் இல்லை. ஆமாம், ஓபிஎஸ் தான் இதை அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்னாரு. சபாநாயகர் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எது சேர்க்கணும் நீக்கணும் நான் முடிவு பண்ணிட்டு அறிவிக்கிறேன். லைவில் போயிடுச்சா? எல்லாம் லைவில் போயிடுச்சு. ஒன்று விடுங்க. இவர் அப்புறம் இன்னொரு கோரிக்கை வச்சார் ஓபிஎஸ், நீங்கள் அது வரைக்கும் இது வந்து செய்திகளில் வரக்கூடாதுன்னு போடுங்கன்னாரு. அதுக்குள்ளேயும் கணேஷுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் போயிடுச்சு. சீக்கிரம் முடியுங்கன்னா ஏங்க நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, எந்தில் எல்லாம் பேசிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அவர் அதை அப்படியே கடந்துடுச்சு. அது அதனால தான் நேற்று எல்லாருமே ஏற்றுட்டாங்க. ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் காரசாரமாக தான் இருந்தது. அது ஆதவ உடனே டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி அவர் கேட்டது 900 கோடின்றாரு. ஆனால் 900 கோடின்னு கணக்கு காமிக்கலையே, அது ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அமௌண்ட்டு சார்லஸ் மார்ட்டின் ஒரு வாட்டி சொன்னார் 600 கோடின்னார். 900 கோடின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இன்றைக்கி வந்துருக்கு. இல்லை முதல்ல சார்லஸ் மார்ட்டின் ஒரு வாட்டி 600 கோடி வாங்கினீங்களே அப்படின்னு ஓப்பனாக கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார்.
அப்புறம் 900 900 crores அவர் சட்டசபையில் பதிவு பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், உங்கள் அப்பாவை கேளுங்க, உங்கள் மாமனாருக்கு தெரியும்னு இவர், அதாவது இவர் இப்படி சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவர்னு உடனே எல்லாரும் அப்படியே சபையை சைலண்ட் ஆகி ஏதோ பெருசாக சொல்ல போகிறாரு உதயநிதின்னு பார்த்தா உங்கள் மாமனார் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட கேளுங்கன்னு இவர். என்னங்க இது, நான் கலைஞரின் பேரனாக அப்படின்வாங்க, இதுக்கு வேற ஏதாவது கூட சொல்லி சமாளிச்சிடலாம், ஏவாவேலு மாதிரி. அதுக்கு தான் அவர் மாற்றிட்டார்ல உடனே. அது மாற்றினாலும் வேற வேற மாதிரி போயிடுச்சு அது. அதான் அது வெளியே வந்துச்சு, பரவிடுச்சு, சும்மா பூரா எங்கே பார்த்தாலும் அதான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க, உங்கள் மாமனாரை கேளுங்கன்னொன்னா அவரு திருப்பிக்கிட்டு உங்கள் அப்பா உங்கள் சபையில் இல்லை, அவர் வீட்டில் போய் கேட்டு சொல்லுங்க. என்ன கோபத்தை காண்பிக்கிறாங்க இது. அதான் அந்த ரெண்டு, அதாவது ஆதவ் அர்ஜுனா உதயநிதி, இது சிஎம் உதயநிதி, இதான் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டென்ஷனான வருது. ஏவாவேலும் பெருசாக சொல்ல முடியல. அதுக்கு அந்த முருகன்றவர் பேசுனதையும் அவை குறிப்பிலேருந்து நீக்கவே இல்லை. என்ன பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாதா எவ்வளோன்னு சொல்லிட்டு? நேரடி சாட்சி ஏவாவேலு, அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும். இல்லை, அது ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பாங்க, கொடுத்து அதை அவர் எது குறிப்பில் ஏற்றணும்னு அவர் அதை சொன்னதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க. அந்த அவை குறிப்புன்னு வரும் பாருங்க அந்த புக்கு, அதில் அதுக்காக தான் அந்த டிலே பண்ணுறது. அநேகமாக இன்றைக்கி கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பொதுவாக அந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் இருந்தால். அவர் கான்ட்ராக்டருங்க, அவர் பெரிய கான்ட்ராக்டரு அந்த முருகன்றவர். திடீர்னு கட்சியில் வந்து சேர்ந்தார், தாவேக்கால்னு எம்எல்ஏ ஆகிட்டார். அவர் ஆவேசமாக சொல்கிறாரு, ஆமாம் ஹைவேஸில் எவ்வளோ பணம் வாங்க தெரியாதா, ஏவாவேலுக்கு தெரியும், அவரும் சொல்ல முடியாது. ஆமாம், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் தான் சாட்சின்றாரு நேரடியாகவே. அது வந்து அவங்களும் அப்ஜெக்ட் பண்ணல. சபாநாயகரும் உட்காரு 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 ஓகே உட்காரு. ஒருவேளை அது திரும்ப யாராவது அதை ரைஸ் பண்ணி தான் வேற மாதிரி ஆயிருக்கும். ரைஸ் பண்ணியிருந்தா நான் சாட்சி நான் கொடுத்தேன்னு பெரிய சிக்கலாயிருக்கும். அதனால தான் அவங்களும் வாய் திறந்து ஒரு மாதிரி அது இதாயிடுச்சு. ஆனால் இது ஒரு பெருசா யாருமே நடந்தது தானேங்க. இதெல்லாம் வந்து ரொட்டீனாக இது பண்ணது. ரகுபதி கூட பேசும்போது பாருங்க, நீங்கள் போய் பாருங்க, நீர்வழி இதில் 3% வாங்குறாங்க, பில்லு கிளியர் பண்ண, அது ஆனந்தம் பண்ணி அதுக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி இதெல்லாம். இப்போது ரகுபதி பேசல ரொம்ப வெளியில் போயிட்டு அடிக்கடி சச்சரவில் மாட்டினார். சனிக்கிழமை சந்தைன்னார், அதெல்லாம் நீக்கினாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவை குறிப்பில் நீக்கினாங்க. அப்போது இவர் பொதுவாக நேற்று அந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கண்டபடி அவரும் அதே மாதிரி அவுட். ஏன்னா அந்த டைமில் துணை சபாநாயகர் உட்காந்தனால அவருக்கு எது பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதுவே 2 இதில் அவங்க கூட இருந்து வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. சாந்தியே வந்து சொன்னாங்க. அவர் அப்போ எல்லாம் இதுக்கு போயிட்டார். அவர் ஸ்பீக்கர் எங்கள் இடையில எங்கேயும் போனார். ஆனால் உங்களுக்கு அந்த நேரம் வசந்த கார்த்திகேயன் வந்து எனக்கு அவர் நல்லா தெரியும் அப்படின்னு இது பண்ணார். அவரும் உணர்ச்சிவசப்பட்டார். யார்? நம்ம புசியானந்தம். சிவநேயன் உட்காந்துக்கிறாரு, அவரை போய் எதுக்கு நீங்கள் போட்டு வம்பளிக்கிறீங்க, என்ன கணக்கு இது அப்படி இப்படின்னாரு. உடனே ஜாலி ஆகிட்டாங்க. ஆமாம், நீக்கிட்டாங்க. அதில் 2 இதை அவர் வந்து தான் சபாநாயகர் வந்தான் நீக்கினார். இவர் தயங்கிட்டே இருந்தார், பாயிண்ட் வாங்க. ஆமாம், விஜயை புகழும் போதே அவர் உஷாராயிட்டார். இவர் புகழ்ந்தனா கடைசியில் நீ இகழ்வாய் எங்கே கொண்டாந்து அப்படின்றப்போ அது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பேசும்போதே நினைச்சாங்க அது ஸ்பீக்கர் இருந்தால் என்ன அப்பயே சொல்லியிருப்பாரு. திங்கக்கிழமையில இருந்து அது ஒரு நாள் டிபேட் இருக்கும், அப்புறம் ரிப்ளை இருக்கும், அதுக்கப்புறம் டிமாண்டு. அது அப்படியே அடுத்த 8 வரைக்கும் போகும். இடையில ஒரு 3 நாள் லீவ். விவசாய மானிய கோரிக்கை மேலேயும் பேசுகின்றாங்க. யாரும் அதை பெருசாக பேசுன மாதிரி தெரியல. இல்லை, பேசினாரு. இந்த ஒருத்தர் பேசுகிறாங்க, வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த தென்காசியிலேருந்துலாம் யாரோ பேசுனாங்க, ஃபுல்லாக நிறைய பேசுனாங்க. அந்த மாதிரி இங்கே பொதுவாக என்ன பண்ண அரசியல் இதனே இந்த மாதிரி தான் பட்ஜெட்டை பற்றி பேசுது. ஆனால் எல்லாத்த பற்றியும் ஃபுல்லாக கவர் பண்ண டைம் பத்தாது. இவங்க கொடுக்குற 10 நிமிஷத்துக்கு சரியா குறுக்கீடுகள், அமைச்சர்கள் குறுக்கீடு அதிகமாக இருக்கு. குறுக்கீடு ஆமாம், அவங்க அது எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா பதில் சொல்லலைன்னு வந்துடக்கூடாது. வசந்தம் கார்த்திகேயன் ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு மின்சார அமைச்சர் எந்திரிப்பாரு, நீங்கள் இருங்க நான் பேசி முடிச்சப்ப நீங்கள் பதில் சொல்லுங்க. அவர் ரகுபதிக்கே டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்களா உடனே. அவருக்கு தான் ரொம்ப குறுக்கீடு ஜாஸ்தி. கோயில் இதனோடனே அவர் எந்திரிச்சிடுறாரு. மொத்தத்தில் அவரும் அந்த வாட்ஸ்அப் தகவல் இதை வச்சுட்டு வெளியே தான் பேசுவார்னு பார்த்தா சட்டசபைக்குள்ளேயும் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. மினிஸ்ட்ரிகளில் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ டிமாண்ட் வரப்போகுது, அவங்களையும் தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் அவங்க தரவாக இருக்கணும் அப்படின்னு. அது என்னென்னு வரப்போது வந்து விவாதம் வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்ட்டு. நேற்று யார் ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறீங்க? தாவேகாவா திமுகவா?
திமுக பிரச்சனையை ரைஸ் பண்ணாங்க, தாவேக சமாளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ம் பெரிய அளவில் அதை கார்னர் ஆன மாதிரி இல்லை, அதை ஓரளவு இது பண்ணிட்டாங்க. ம் சிஎம்மும் நேற்று கொஞ்சம் இது பண்ணிட்டார் ம் இல்லை, அந்த கிராஸ் பண்ணது, அந்த காவிரி, அது ரொம்ப அவமானம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொன்னது, அது கொஞ்சம் அவருக்கு ஒரு இது. பிரேமலதா திடீர்னு சேம் சைடு கோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தம்மா வந்து என்ன முதல்வருக்கு அவமானம்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஒரு பார்ட்டியாக சொல்கிறாங்க அவங்க. அவங்க சில நேரம் சில இஷ்யூவில் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க. இப்போ இன்னி கூட அந்த அனைத்து கட்சி கூட்டம், அந்த எம்பிக்கள் கூட்டம், அவங்க கலந்துக்குவாங்களா தெரியாது, கலந்துக்கலன்னு டிஎம்கே ஏடிஎம்கே அறிவிச்சிட்டாங்க. கமல் இல்லைன்ட்டார், ஊரில் இல்லைன்ட்டார். இல்லை அவங்களும் நான் கலந்துக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டேன். கலந்து அப்போ இருக்கிறது அவ்வளோதான், மீதி இருக்குது ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. சரி, டீலிமிட்டேஷன் ஏன் இவங்க கூட்டுறாங்க? இப்போ அதுக்கான தேவையே இல்லை, ஏன் கூட்டுறாங்க? இல்லை, அடுத்து அது பில்லு வரும்ன்றாங்க பார்லிமெண்ட்டில். இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான தேவையே இல்லை. அப்புறம் இது வந்துங்க திமுக அதானே சொல்ல. இல்லை, திமுகவுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக வந்து இப்போ பிஜேபி கிட்ட நெருங்குன்னு இவங்களுடைய ஒரு இது, இவங்களுடைய கணக்கு. இப்போ அதை நேற்று ஆதவ் கூட அதை வெளியில் இது பண்ணார், சபை குறிப்பில் நீக்கிட்டாங்க. அதை வந்து அதாவது திமுக நீ வேறு வழி இல்லை, பிஜேபி கிட்ட வந்து நெருங்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறது. அப்படி இருக்கும்போது பிஜேபியுடைய முக்கியமான திட்டம் அந்த டீலிமிட்டேஷன் பில்லு, அதை வந்து இவங்க ஆதரிப்பாங்க இல்லை வெளிநடப்பு பண்ணுவாங்கன்னு பொதுவானது எல்லாம் வெளியில் சொல்லுது. அதை வந்து உறுதிப்படுத்துகிறதுக்கு தான் டிவிக்கு வந்து எம்பிக்கள் கொடுத்து என்ன சொல்கிறாங்க, அது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ இதில் கலந்துக்கிட்டால் திமுக வந்து அதாவது வரட்டுத்தனமாக எதிர்க்காதீங்க. டீலிமிட்டேஷனில் ஏற்கனவே திமுக வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருந்தால் ஏற்றுக்கோங்க, பாதிப்பு ஏற்படலைன்னா தான் நாங்கள். திமுகவுடைய ஸ்டாண்டு கிளியர் என்னை பொறுத்தவரைக்கும். முதல்ல அப்படி தான் சொன்னாங்க, பாதிப்பு ஏற்படாதுன்னு. அது அமித்ஷா கூட பாதிப்பு ஏற்படாது, அதாவது ஏற்பட விட மாட்டோம்னாங்க. நாட்டில் நல்லது நடந்தால் திமுகவுக்கு இஷ்டப்பட்டால் அது நல்லதாக நடந்தால் நல்லதுன்னு ஏற்றுக்குவாங்க. திமுக இஷ்டப்படலைன்னா நல்லதே இருந்தாலும் அதுக்கு ஒரு வேறு பட்டம் கட்டுவாங்க, நீட்டு மற்ற விஷயங்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் நான் வந்து திமுக சொல்கிறத நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா 50% ஏற்கனவே அமித்ஷா சொன்னப்போலாம் இவங்க ஏற்றுக்கல, திமுக இல்லாத குதிலாம் குதிச்சாங்க. இப்போ வந்து காலங்கள் மாறுகிறது, எல்லாம் மாறுது. இப்போ அவங்களுக்கு அது நல்லதாக தெரியுது. அமைச்சர்கள் மாற்றம்ன்றாங்களா, அது என்ன? அது அமைச்சர்கள் மாற்றம்ன்றது கேட்டால் அங்கே விசாரித்தா இல்லைங்கிறாங்க, இப்போதைக்கு இல்லை, அடுத்த வருஷம் தான் இருக்குன்றாங்க. ஒரு சில மந்திரிகளை வந்து டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க எதிர்கட்சியினுடைய இது பிரச்சாரம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இப்போ தான் வந்து அந்த மானிய கோரிக்கை அவங்க சப்ஜெக்டை தரவா பண்ணி டிமாண்டை சப்மிட் பண்ணதை இப்போ செப்டம்பர் ஆயிடுது, எல்லாம் முடிய அக்டோபர் ஆகிடும், ஃபண்டெல்லாம் ஒதுக்கி. அதுக்குள்ளே திரும்பி மாற்றுவாங்களான்னு தெரியாது, வேணா அடுத்த வருஷம் இருக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு செயல்பட ஒன்றும் ஒரு அமைச்சர் செயல்படாம அட்லீஸ்ட் 6 மாதமாவது அவங்க அந்த துறையை பார்த்தா தான் தெரியும் அது என்னன்னுட்டு. ரெண்டாவது இப்போ இந்த 7 பேர் இது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இருக்கும், 1-2 பேர் ட்ராப் பண்ணிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அமைச்சர் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க எல்லாரும்? எந்த அமைச்சர்கள் மேலே நீக்கிறோம் பிரச்சாரம்? அது இந்த தொழில்துறை மந்திரி கீர்த்தனா, அந்த அம்மா மேலே விமர்சனம் எல்லாம் அது ஒரு தாக்குதல் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி இந்த HRNC ரமேஷ் 2 பேர் மேலே தான் அதிகமான. ஏன் தெரில, அது அவங்க ஒருவேளை அவர் என்ன அது எப்படி நடவடிக்கை என்ன இது பண்ணுறாருன்னு தெரியாது. பட் இந்தம்மா ஏதாவது ஒன்று இதெல்லாம் போட்டாங்கல்ல, ட்விட்டு அது இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது என்னென்னு இனிமேல் இப்போ டிமாண்ட் அவங்க சப்மிட் பண்ணப்போ என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் தெரியும் அதில் என்ன துறையில் என்ன நடந்திருக்கு. சிஎம் எப்படின்னு நினைக்கிறேன்? சிஎம் பாராட்டுறாருன்னு தான் சொன்னாங்க. அன்றைக்கி கூட அந்த MOU சைன் அப்போ தொழில்துறை மந்திரி சிஎம் பாராட்டினார் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இவர் HRNC மினிஸ்டருக்கெல்லாம் அவர் பேசட்டும், பதில் சொல்லட்டுன்னே சொன்னாருன்றாங்களே. அவர் உடனே கைத்துக்கெல்லாம் உடனே வாய்ப்பு கொடுத்துட்றாங்களே. ஏன்னா இது சட்டசபையில் அவரை பேச விடுங்கன்றாரா? இப்போ சிலதெல்லாம் நேற்று கூட அவர் இருந்து உடனே எந்திரிச்சோன்னா பேசுங்க அப்படிங்கிறாங்களே சபாநாயகர் சிஎம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த இது ஏன்னா கரெக்டாக கொண்டு போவாங்கன்றதுனால எல்லா மந்திரியும் அந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்க. ஒரு சிலர் இப்போ நிர்மல்லாம் வந்து அவர் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர். பட் இந்த மாதிரி ஒரு விக்னேஷ் கூட நல்லா பண்ண. விக்னேஷ் அந்த டாஸ்மாக் மந்திரி அவரும் பரவாயில்ல, பக்காவாக பண்ணுறாங்க. எல்லாருமே இப்போ கொஞ்சம் தயாராகிட்டு வராங்க. அது அந்த கொஞ்சம் அதுக்கு என்ன சொல்கிறது ப்ரிப்பேர்டாக அது இனிமேதான் அவங்கவுங்க மானிய கோரிக்கைகளை எப்படி சைன் பண்ணுறாங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்து. அப்போ ரமேஷும் கீர்த்தனா மேலேயும் சிஎம்க்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. நல்லா பிறந்தேன், நல்லாவே இருக்காங்கன்னாங்க. இப்போ வந்து இவங்களோட இதை வச்சு தான் அடுத்து
என்ன செய்ய போகிறாரு சிஎம்ன்றது அவங்களுடைய ஃபியூச்சர் அதுக்கப்புறம் தான் தெரியும். விஸ்வநாதனை நீக்க போகிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்றாங்களா காங்கிரஸ்? சொன்னாங்க அப்படி இருந்தால் கூட தோழமை கட்சி காங்கிரஸ் சொன்னால் வேற யாரையாவது கூட போடலாம். அதான் அது கேட்குறாரு அப்படின்னாங்க, வேற ஆள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சு வந்துச்சு, அப்புறம் அதை அப்படியே அமைங்கிடுச்சு. முதல்ல ஒரு மாதம் முன்னாலலாம் அது வந்தது, 1.5 மாதம் முன்னால் அவ மாற்ற போகிறாங்கலாம் பேச்சு வந்துச்சு. ஆனால் இப்போ ஏதோ சரியாயிடுச்சா என்னன்னு தெரியாது. இப்போ அதை பற்றி இல்லை. அவர் தலை மேலே கத்தி இல்லையா? இல்லை, இப்போதைக்கு இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை அது காங்கிரஸ் எப்போனா அவங்க வேற ஆளை இது பண்ணுங்கன்னா மாற்றிட்டு போகிறாங்க. 4 பேர் இருக்காங்கல்ல, யாருக்கு வேணால் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அவர் டெல்லியில் கொஞ்சம் செல்வாக்குள்ளவர் விஸ்வநாதன், கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு வரணும்னு தோணுது. அதெல்லாம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம். நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி ஒரு இது ஒன்று வந்துச்சு, சட்டமா ரகுபதி சொன்னார். அவர் தான் அந்த கமிட்டியில் இருக்காரா, அந்த நிதி ஆலோசனை குழு, ஆமாம் ஆலோசனை குழு ஒன்றில் இருக்காரா, அவர் பின்னணி இருக்காருன்னு கேட்டாங்க. அது இல்லைன்னுட்டாரு மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அஃபிஷியலாக என்ன சொல்கிறோமோ அதுதான் அப்படின்னாரு. இவங்க இருக்காருன்னு செய்திகள் வந்ததுன்னு ரகுபதி சொன்னார். ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் வந்துச்சு. அதுக்கு ஒரு செய்தியெல்லாம் பத்திரிகை செய்தியெல்லாம் வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் ஸ்பீக்கரும் சொல்லிட்டாரு அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஸ்பீக்கர் நேற்று உதயநிதிக்கு ஏதோ புத்தி சொன்ன மாதிரி ஒரு, முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்சு உங்கள் குடும்பத்தில் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அது அந்த பேச்சு தான் மார்கண்டேன்னு சொன்னார். அது மாதிரி அவரே அவருடைய சொன்னார், இந்த மாவை அரெஸ்ட் பண்ணும்போது, அதே மாதிரி இவரை கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு. பொதுவாக ஸ்பீக்கர் அவர் கொஞ்சம் அவருடைய கொஞ்சம் ஃப்ரீயாகவே செயல்படுறாரு. வழக்கமாக சிலர் சொல்ல மாட்டாங்க இதை எப்படி எடுத்துக்காங்களோ அப்படின்னு. சிஎம் ஃப்ரீடமாக கொடுத்துட்டாருங்கிறாங்களே ஸ்பீக்கரை. அதனால் அவரும் கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் பற்றியுமே கொஞ்சம் அலசி இது பண்ணுறாரு. அது மாதிரி எம்எல்ஏ யாரும் போய் பார்த்தா கூட உடனே பார்த்துடுறாருன்றாங்க. இல்லை ஒரு பிரச்சனையை சொன்னால் கூட சரி நான் பார்க்குறேங்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஓரளவு எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகிறார். அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை சந்திக்கிறாங்களா? எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதான் போய் தொகுதிக்காக போய் எனக்கு இவங்க எல்லாம் ஏடிஎம்கேலையும் ஏதோ போய் பார்த்தா பேசிக்கிறாங்களே லாபியில் அங்கே இங்கே. இல்லைன்னா என்னென்ன மினிஸ்டர் இப்போ தான் மினிஸ்டர்னு தெரியுது. அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் அந்த அறிமுகம் இனிமேல் தான் தெரியும். இனிமேல் ஏதாவது அவங்க காரியத்துக்கு என்ன போவாங்க. அன்னைக்கு கூட இந்த வேலுமணியெல்லாம் போய் பார்த்தாரு ருசியானந்த். கேட்டால் நாங்கள் தொகுதி பிரச்சனைக்காக போனோம்னாங்க. வேலுமணி எப்படி இருக்காரு? ஏடிஎம்குள்ளே என்ன நடக்குது? இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு இதுவே இல்லையே. ஏடிஎம்கே இப்போ தான் அவர் வேலுமணி திடீர்னு இப்போ சசிகலாவை சேர்க்கணும், டிடிவியை சேர்க்கணுங்கிறாரு. ஆனால் எடப்பாடி அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் இப்போ செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி முடித்து பார்ட்டி நம்ம கொண்டு போயிடணும்னு பார்க்குறாரு. இவங்களுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேஸு அது இதுன்னு இருக்கிறதுனால இவங்களால் அடுத்து நெருக்கி போக முடியல, அப்படியே இருக்காங்க. இந்த அதிருப்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அதனால தான் இப்போ கூட பாருங்கள் ஏடிஎம்கேலேருந்து போகிறதே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல. எங்கே போகிறது? டிவிகேக்கு போகிறது. ஏன் குறைஞ்சது? முந்தி மாதிரியே இல்லை. போனவங்களுக்கு அப்படி அப்படியே இருக்காங்க. ஒன்றும் சரியான இது இல்லை. போனவங்களே அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுங்க கிடையாது, ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு அப்படியே நின்று ஸ்லோ ஆகிடுச்சுன்றாங்க. கீழ்மட்ட தொண்டர்கள் வராங்க, அவங்க வழக்கம் போல் லோக்கலில் பணியாற்றுறதுக்கு. நான் சொல்லுறது இந்த நிர்வாகிகள் மத்தியில். அது இந்த நீதிமன்றம் அதெல்லாம் முடிவு, அந்த கோர்ட் இது வந்ததுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். அதனால் ஏடிஎம்கே அவங்க எடப்பாடி ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கார், கட்சியை கொண்டு போகிறதுல அவர் மும்முரமாக இருக்கார். இவங்க யாராவது பேசிக்கிட்டாங்களா? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தனியாக தானே வராங்க, ஒன்றா வரதில்லை. அன்றைக்கி கூட முதல் நாள் வரும்போது கூட அவர் எடப்பாடி தனியாக வந்தார், இவங்க 4 பேர் தனியாக வந்தாங்க. அது கூட சிவி சண்முகத்தை கேட்டாங்க, ஏங்க என்னங்க எடப்பாடியை சந்திச்சிங்க, நான் ஏன் சந்திக்கணும்னாரு. அவங்க இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இப்போ ஏதாவது இன்னும் அடுத்து ஒரு வாக் அவுட்டு இல்லை ஓட்டிங் வந்தால் தெரியும் அவங்க நிலைப்பாடு என்னன்னு. சரிங்க சார், இவ்வளோ நேரம் அற்புதமாக இது பண்ணோம். அடுத்த இதில் வர்ற கால சட்டமன்ற நிகழ்வுகள் மற்ற விஷயங்களை அலசுவோம். கண்டிப்பாக சார். வணக்கம், நன்றி.